வணக்கம். இன்னைக்கு கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். நாளை மதியம் நமக்கு 3 மணிக்கு லைவ் மீட் எப்பயுமே புதன்கிழமை இருக்கும். அது இருக்கா அப்படிங்கிறத நாங்கள் நாளைக்கு மார்னிங் ஒரு 11 o'clock உங்களுக்கு நாங்கள் டெலகிராமில் லிங்க் அனுப்பிச்சால் இருக்கும். இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஒரு 3 o'clock ஒரு ரெக்கார்டட் வீடியோவாக நமக்கு இதே மாதிரி ஒரு ஷார்ட் வீடியோவாவது வந்துடும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் எமர்ஜென்சி ஒர்க் இருக்குது. அதனால் அதை நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக லைவ் நடக்கிறத நாங்கள் டெலகிராமில் இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். ஓகே. ஸோ இன்னைக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா 7:30 மணிக்கு நமக்கு ஜாப் ஓப்பனிங் இருக்குது. ஸோ ஜாப் ஓப்பனிங் ப்ரீவியஸை விட ஃபோர்காஸ்ட் எதிர்பார்க்குறாங்க கொஞ்சம் கம்மியாக வரும்னு. இது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவாக வரதுக்கான ரிசல்ட் தான் அதிகமாக இருக்குது. ஓகே, கொஞ்சம் பாசிட்டிவாக வரும். ஸோ ஜாப் ஓப்பனிங் பாசிட்டிவில் வந்துச்சு அப்படின்னா இது யூஎஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் ப்ளஸ் கன்சியூமர் கான்ஃபிடென்ஸும் நமக்கு இருக்குது. இது நெகட்டிவாக வந்துச்சுன்னா யூஎஸ்க்கு நல்ல நெகட்டிவ், இங்கேருந்து இந்த யூஎஸ் மார்க்கெட் இறங்குறதுக்கான சோர்ஸும் இருக்கும். இப்போ டாலர் இண்டெக்ஸ் பார்த்துடலாம். நாளைக்கு நமக்கு ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம சைட்லேருந்து ஒரு வீடியோ கண்டிப்பாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, நமக்கு டிஎக்ஸ்ஒய் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா மார்க்கெட் இப்படி மேலே போயிட்டுருக்கு. நமக்கு 99.50க்கு மேலே மார்க்கெட் போய் நின்னால், இன்னைக்கு டே ஃபுல்லாக மார்க்கெட் நின்றுச்சு அப்படின்னா மார்க்கெட் கரெக்ஷனை எடுத்துருச்சுன்னு அர்த்தம். இல்லை இங்கே இன்னைக்கு நியூஸ் வரும்போது 7:30 மணிக்கு இது நெகட்டிவாக மார்க்கெட் திரும்பினால் இந்த லோவை பிரேக் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறமும் பை தான் ஆகும். நமக்கு தேவை மார்க்கெட் ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபால் இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போனால் நல்ல ரேலியாக இருக்கும். இதே மார்க்கெட் இங்கிருந்தே இப்போ ஸ்டார்ட் அப் ஆயிட்டான் அப்படின்னா நமக்கு இந்த ரேஞ்ச் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் போன உடனே டக்குன்னு ஃபால் ஆகிடும். ஸோ வரக்கூடிய நாட்கள் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அட்வான்ஸ் ஜிடிபி இருக்குது. அது அவ்வளோ பெரிய இம்பேக்ட் இருக்காது. நைட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. அதுக்கப்புறம் வியாழக்கிழமை கோர் பிசிஐ அண்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அது இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு 1ஆம் தேதி ஆகஸ்ட் 1 ஃப்ரைடே அன்னைக்கு நமக்கு நான் ஃபார்ம் பேரோல் இருக்குது. மார்க்கெட் அதுக்குள்ளே எங்கேயாவது போய் ரெசிஸ்டன்ஸை மீட் பண்ணிட்டா, எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் மீட் பண்ணாலும் மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நான் ஃபார்ம் பேரோலில் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன நடக்க போகுது அப்படின்னா மேக்ஸிமம் அது குறைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ டாலர் இண்டெக்ஸ் இங்கே கன்சாலிடேட் தான் ஆகிட்டு இருக்கு. இன்னும் ப்ராப்பரான ஒரு பை சைடு அப்படிங்கிறது இன்னும் போகலை. ஸோ இங்கே எனி ரிஜெக்ஷன் கிடச்சிச்சுன்னா நமக்கு ஒரு முறை மார்க்கெட் இந்த பாட்டமை பிரேக் பண்ணிட்டு மினிமம் 96லேருந்து மார்க்கெட் 93 ரேஞ்ச் வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. அதுக்குள்ளே எங்கே மார்க்கெட் திரும்பினாலும் அங்கேருந்து நமக்கு ஒரு நல்ல கரெக்ஷன் பை நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இன்னும் அந்த கரெக்ஷன் பை ஸ்டார்ட் அப் ஆகலை அப்படின்னு தான் நம்ம இப்போதைக்கு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் அந்த கன்சால்டேஷனில் தான் இருக்குது. ஸோ இங்கே எனி செல் செட்டப் மார்க்கெட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செல் கூட ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ எனி செல் செட்டப் நல்லா மார்க்கெட் கீழே பிரேக் அவுட் இப்படி பண்ணிட்டு ஒரு 66 கீழே போயிட்டு கரெக்ஷன் ஆகி மார்க்கெட் திரும்பினால் இங்கிருந்து நீங்கள் செல் ட்ரை பண்ணலாம். 66க்கு கீழே வரும்போது செல் ட்ரை பண்ணலாம். இல்லை மார்க்கெட் 66 கீழே க்ளோஸ் பண்ணி நிற்கணும். ஒரு நல்ல லாங் கேண்டில் க்ளோஸ் பண்ணி நின்றுட்டு ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி செல் ட்ரை பண்ணுங்க. மார்க்கெட் பை ஆகணும்னா 68.50க்கு மேலே தான் பை. அது வரைக்கும் நமக்கு மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங் பையாக எடுத்துக்க முடியாது. இந்த ரேஞ்ச்குள்ளே தான் இருக்கும். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள்ஸ் ஓகே, இது நமக்கு அஃப்கோர்ஸ் இது பிரேக் அவுட்டாக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. மல்டி சப்போர்ட்டை தொட்டனால மார்க்கெட் மேலே புஷ் பண்ணிடுது. நமக்கு இந்த டாப்பை பிரேக் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு ஹெவியான பையிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். ஹெவியான பையிங்னா அந்த அளவு இருக்காது. இந்த ட்ராப்புக்கு ஒரு இப்படி மார்க்கெட் இப்படி கொஞ்சம் இங்கே தேங்கி நிற்காம ஒரு ஃப்ளோ அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அவ்வளோதான். ஓகே, அதுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட் என்ன பண்ணுன்னா மேக்ஸிமம் கீழே இந்த ஹையை தாண்டலைன்னா கீழே உடச்சி செல் சைடு போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ 66க்கு கீழே நம்ம அதை எதிர்பார்க்க ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் ஒரு மந்த்லியில் கேட்டிருந்தாங்க, ஒரு கப் அண்ட் ஹேண்டில் வந்திருக்கா அப்படின்னு ஒரு கமெண்டில் கேட்டிருந்தாங்க, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை கப் அண்ட் ஹேண்டிலாக எடுக்கலாமான்னா எடுக்கலாம்.
வச்சுக்கோங்க. அதுக்கு மார்க்கெட் 48 வரைக்கும் போகணும். போயிட்டதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் இப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ரேலி ஸ்டார்ட் ஆகும். ஸோ முதல்ல இங்கே போய் ரீச் ஆனால் தான் இது கப் அண்ட் ஹேண்டிலாக எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? இல்லைன்னா இது கப் அண்ட் ஹேண்டிலாலாம் எடுத்துக்க முடியாது. மார்க்கெட் இப்பயே ரெசிஸ்டன்ஸ் மோடில் தான் மார்க்கெட் நிற்கிறான். இப்போ டேல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த சேனலை வந்து கொண்டு போயிட்டு இருக்கு. இது வந்து இன்னும் பிரேக் அவுட் நடக்கலை. நமக்கு மார்க்கெட் செல் ஆகணும் அப்படின்னா நமக்கு 2 சோர்ஸ் இருக்கு. இப்போ இங்கேருந்து ப்ரைஸ் வந்து மேலே ஏறணும். ஏறிட்டு ஒரு 39 அந்த அவ்வளோ தூரம் போகாது. ஒரு 38.5லேருந்து அதுக்கு மேலே 38.5க்கு மேலே 39க்குள்ள மார்க்கெட் போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் பண்ணணும், ரிஜெக்ஷன் பண்ணணும். இந்த ஹையை பிரேக் பண்ணாமல் திரும்பினால் நமக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிடைக்கும். கிடைத்தால் இதை வந்து நம்ம கண்டிப்பாக ரிவர்சலாக எடுத்துக்கிட்டு செல் சைடு போக ட்ரை பண்ணலாம். அதுக்கு மார்க்கெட் கொஞ்சமாவது அப்சைட் புஷ் பண்ணணும். ஒன்று, ஒருவேளை மார்க்கெட் அப்படியே நேராக போயிட்டு இந்த இடத்துல ஹையெல்லாம் பிரேக் பண்ணிட்டு அது திருப்பி ரேலிக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் இப்போ மார்க்கெட் ஸ்டே ஆயிருக்கு. ஆல்ரெடி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேலிக்கு அப்புறம் ஒரு சைடுவே, ஒரு ரேலிக்கு அப்புறம் ஒரு சைடுவே, ஒரு ரேலிக்கு அப்புறம் இதுவும் ஒரு சைடுவேவாக அமையலாம். பட் த லென்த் இங்கேருந்து மார்க்கெட்டுடைய அந்த லென்த் குறையறதுனால எப்போ நமக்கு நல்ல மார்க்கெட் திரும்பினாலும் செல் சைடு வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. பட் ஆனால் இன்னும் அதெல்லாம் கிரியேட் ஆகலை. இன்னும் வந்து ட்ரெண்டிங் சைடில் தான் இருக்குது மார்க்கெட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. பட் எந்த ஒரு சப்போர்ட்டும் பிரேக் பண்ணல. அப்படியே பிரேக் பண்ணாலும் இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட்டில் ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் பை சைடில் தான் இருக்கு. ஸோ இங்கே வந்து மார்க்கெட் டச் பண்ணி மேலே போனால் இந்த ஏரியாவில் நம்ம செல் சான்ஸ் எதிர்பார்க்கலாம். அவ்வளோதான். நல்லா ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் செல் போகணும், இல்லைன்னா செல் போக கூடாது. கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த லோ பிரேக் பண்ணியிருக்கான். ஆக்சுவலாக வந்து நம்ம 4 ஹவரில் இது ஆல்ரெடி பேசியிருக்கிறோம். 310 அப்படிங்கிறது அந்த கரெக்ஷன் கண்டினியூ ஆகிறதுக்கான அர்த்தமே தவிர இது ஒரு பெரிய செல் மோட் அப்படின்னு சொல்ல முடியாது. எப்போ நமக்கு 280 உடைச்சாலோ 250 உடைத்தால் தான் நமக்கு மார்க்கெட் வந்து ரொம்ப முக்கியமான சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். அது வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது பை சைடு. ஸோ செல் சைடு கன்சிடர் பண்ண முடியாது. பெரிய ட்ரெண்டிங் செல்லாக எடுக்க முடியாது. எனி சப்போர்ட் நமக்கு கிடைச்சிச்சுன்னா பை போகலாம். இப்போ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன பை அப்படிங்கிற ஆக்டிவேட் கிடைச்சிச்சு. வெறும் ஒரு 4 பாயிண்ட்ல பை ட்ரை பண்ணோம். பட் அது ஸ்டாப் ஹிட் ஆயிடுச்சு. அப்போ இப்போ இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இது ஒரு கரெக்ஷன் தான். ஓகே, ஸோ இந்த கரெக்ஷன் இப்படி பிரேக் பண்ணிட்டு ஒன் மோர் புஷ் கீழே கிடைக்கும், சின்னதாக கிடைக்கும். கிடைச்சிட்டு மார்க்கெட் டேர்ன் ஆச்சுன்னா பை. இப்போ பை பண்ணணும் அப்படின்னா நமக்கு 3340 மினிமம் டச் பண்ணணும், அல்லது கிளியரா 3350 மார்க்கெட் இப்படி உடச்சிட்டு இப்படி வருவான். ஸோ இங்கே நம்ம பை ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும், மார்க்கெட் கொடுக்காம போகாது. ஸோ இங்கே ஒரு ஆக்டிவேஷன் நடக்க ட்ரை பண்ணுச்சு டபுள் பாட்டத்தில், பட் அது ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போ ப்ரைஸ் வந்து ஸ்வீப் பண்ணிட்டு இங்கே திருப்பி ப்ரைஸ் லைட்டாக இப்படி வந்துட்டு மார்க்கெட் இங்கே வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மூவ் கொடுக்கும்போது தான் பை ட்ரை பண்ணணும். ஸோ நிறைய பேர் வீடியோ போடுங்க மார்க்கெட் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறீங்க. நல்ல சப்போர்ட் லெவல் கிடைக்கல, இந்த செல் எக்ஸ்டெண்ட் பண்ணுது. ஓகேங்களா? இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு செல் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கு மார்க்கெட்டில். இப்போ ஒரு 30 மினிட்ஸ் அப்படிங்கிற ஒரு சார்ட்டில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாருங்க, மார்க்கெட் வந்து இந்த செல் மோடில் தான் இப்போ நமக்கு மார்க்கெட் போயிட்டுருக்கு. இது ஒரு கரெக்ஷனாக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ரைட்? ஸோ இது வந்து இங்கேருந்து மார்க்கெட் இப்படி ரேலி ஆகலாமா? ஆனாலும் பெருசாக போகாது. ஆஃப்டர் 50 லெவல் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது தான் போகும். இப்போ இந்த 50 லெவலில் பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் ரீட்ரேஸ் பண்ணால் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டராகவும் ஃபார்ம் பண்ணும். ஸோ நம்ம அந்த ரைட் ஷோல்டரில் போய் அங்கே போய் நம்ம இங்கே பை என்ட்ரி எடுத்துக்கலாம். இல்லை மார்க்கெட் டைரெக்டாக இப்படி உடச்சி கீழே வரானா நீங்கள் செல் ட்ரை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, இது பெருசாக இருக்காது. ஸோ இங்கே நடந்த அந்த ஃபால் மாதிரி, ஓகே, நம்ம மேலே வந்து எதிர்பார்த்து ஒரு செல் போனோம் இல்லைங்களா, 370 வரைக்கும் டார்கெட் எதிர்பார்த்துருந்தோம். அந்த ஃபால் மாதிரி இருக்காது, இது குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த லென்த்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். அந்த மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஒரு ஃபால், அடுத்த ஃபால், அடுத்த ஃபால்,
இது வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்குது. அப்படின்னா மார்க்கெட்ல அந்த செல்லிங் ஸ்பீடு குறையுதுன்னு அர்த்தம். ரைட்? இப்ப இன்னொரு ஃபால் அதை விட ஷார்ட்டா வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் டேர்ன் ஆச்சு அப்படின்னா பை. இல்ல இந்த ஃபால் இப்ப மார்க்கெட்ல நடக்க போறது இல்ல அப்படின்னா, மார்க்கெட் இங்க இருந்தே ஒரு ரேலி எடுத்துச்சு அப்படின்னா, நமக்கு இந்த 50ய பிரேக் பண்ணிட்டு ரீட்ரேஸ்மென்ட் கிட்டத்தட்ட 330ல இருந்து 320க்குள்ள நமக்கு ஒரு சப்போர்ட் வந்து மார்க்கெட்ல கிடைக்கும். இங்க இருந்து எடுத்தோம்னா இந்த ஹைய பிரேக் பண்ற அந்த பாயிண்ட் நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கும். ஸோ சப்போர்ட் கிடைக்கல. நேத்து இங்க ஒரு ஃபார்மேஷன் வந்துச்சு, பட் ஃபெயில் ஆயிடுச்சு. இப்ப இந்த ஃபார்மேஷன்ல நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலா இந்த சப்போர்ட் பிரேக் ஆயிருக்க கூடாது. 310 அப்படிங்கிற லெவல் பிரேக் ஆயிருக்க கூடாது. இது ஸ்வீப்பா கன்சிடர் பண்ணலாம். இந்த இடத்துல இப்ப திருப்பி மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கும்போது நமக்கு மார்க்கெட் ரேலி ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் அதிகமா இருக்கு. பை ஆர் செல் நீங்க எதை பண்ணாலும் ஸ்டாப் லாஸ் இல்லாம பண்ணாதீங்க. ஏன்னா இன்னையிலிருந்து மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஜாப் ஓப்பனிங், கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ், ஏடிபி, அட்வான்ஸ் ஜிடிபி, இன்ட்ரெஸ்ட் ரேட், அதுக்கப்புறம் ஃபெட் உடைய கான்ஃபரன்ஸ் ப்ரெஸ் மீட் வரும், அதுக்கப்புறம் கோர் பிசிஇ வரும், அதுக்கப்புறம் இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம் வரும், அதுக்கப்புறம் நான் ஃபார்ம் பேரோல் இருக்கு, அதுக்கப்புறம் ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ இருக்கு. கிட்டத்தட்ட முக்கியமா 9 நியூஸஸ் இருக்கு. இந்த 9 நியூஸஸ் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் அப் ஆகும். அதனால மார்க்கெட் அப்ஸ் டவுன்ஸ் நல்லா மூவ் ஆகும். நல்ல டெக்னிக்கலா மார்க்கெட் இந்த இடத்துல கிளியர் வியூ இருந்தால் மட்டும் உள்ள போங்க. இல்லைன்னா கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் வச்சு போய்க்குங்க. பெருசா டார்கெட்டுக்கு ஆசைப்பட வேண்டாம். இங்க பை சப்போர்ட் நல்லா கிடைச்சா மட்டும் பெரிய டார்கெட் எதிர்பாருங்க. செல்ல வந்து பெரிய டார்கெட் எதிர்பார்க்காதீங்க இப்போதைக்கு. ஓகே, இதே டக்குன்னு மார்க்கெட் போய் ஒரு கரெக்ஷன் மேல 370 கிட்ட ஏதாவது ரிஜெக்ஷன் பண்ணி திரும்பினாலும் அப்போ நம்ம பெரிய செல்லாம் ட்ரை பண்ணலாம். இங்க இப்போதைக்கு பை கொஞ்சம் பெரிய டார்கெட் வைங்க. செல்ல வந்து ட்ரையல் பண்ணி கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. நாளைக்கு நமக்கு 11 மணி வாக்கில் டெலகிராம்ல நாங்கள் அப்லோட் பண்ணிடுறோம். நாளைக்கு லைவ் மீட் இருக்கா இல்லையான்னு. இல்லைன்னா ஒரு ரெக்கார்டட் வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகி ஈவினிங்குள்ள வந்துடும். ஓகேங்களா? தேங்க்யூ.